வணக்கம் அமிகோஸ். இன்னைக்கு வந்து நம்ம தங்கலான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை கிட்டானோ ப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு வந்து வீடியோ ஷூட்ஸ் பண்ணணும், இல்லை ஃபோட்டோகிராஃபி ஷூட்ஸ் பண்ணணும், எடிட்டிங் சர்வீசஸ், இல்லை கிராஃபிக் டிசைனிங், கார்ப்பரேட் வீடியோஸ், இந்த மாதிரி எந்த வீடியோ சர்வீசஸ் இல்லை எடிட்டிங் சர்வீசஸ் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க ரீசெண்டாக பண்ண ஸ்பெக் ஆடோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க், அதை செக் பண்ணி பாருங்கள். தங்கலான் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த டைம் பீரியடில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1850s நடக்குது. அந்த கிராமத்தில் முன்னாடி இருந்த ஆன்சஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கம் எடுக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மன்னர்களுக்கு இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதனால் வந்து கிளமெண்டைன் அப்படிங்கிற இந்த வெள்ளைக்காரன் வந்து விக்ரம் அப்புறம் கூட இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு தங்கம் எடுக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல இவங்களோட ஜேர்னியில் என்ன ஆகுது, இவங்களால தங்கம் எடுக்க முடிஞ்சுதா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ஒரு லோர் இருக்குது. லைக் வந்து விக்ரம் அண்ட் அவங்களுடைய அந்த கிராமத்தில் இருந்த ஆன்சஸ்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவருடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் தான் வந்து முன்னாடி இந்த தங்கம் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து இவரே வந்து ஒரு புராணம் மாதிரி அடிக்கடி இவர் பசங்களுக்கு வந்து சொல்கிறாரு, கதை சொல்கிறாரு. அந்த கதையில் என்னென்னா ஒரு சூனியக்காரின்னு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. அது என்னென்னா ஆரத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் தான் வந்து அங்கே தங்கம் எடுக்க விடாமல் தடுக்குது. இந்த சூனியக்காரி தான் தடுக்கிறா. இந்த விஷயத்த வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் நம்புகிறாங்க. லைக் வந்து அந்த வெள்ளைக்காரர் வந்து தங்கம் எடுக்கிறதுக்கு வந்து இவங்களை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறப்போ அந்த கிராமத்தில் இருக்க யாரும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க எல்லாருக்கும் வந்து இதே பயம் இருக்குது. லைக் வந்து அங்கே வந்து அந்த சூனியக்காரி இருக்கா, போனால் ஏதாவது ஒன்று ஆயிரும், அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது. விக்ரம் வந்து துணிஞ்சு இறங்குறாரு. கூட ஒரு 4-5 பேரையும் கூப்பிட்டு எல்லாம் போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த படத்தையே வந்து ரஞ்சித் எப்படி எடுத்திருக்காரு அப்படின்னா, இப்போ ஒரு சீக்வன்ஸ் போகுது. அந்த சீக்வன்ஸுக்கு ஒரு ஸ்டார்ட் இருக்கும், ஒரு எண்ட் இருக்கும். அது எண்ட் ஆகி அதில் வர ரிசல்ட் வச்சு அடுத்த சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ இப்படி நீங்கள் தனித்தனி சீக்வன்ஸாக இருக்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு கோகசிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஓவராலாக கொடுக்கல. இப்போ நீங்கள் ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு தனித்தனி ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுது. ஒவ்வொரு சீனுக்கும் நமக்கு ஒரு தனித்தனி எமோஷன் க்ரியேட் ஆகுது. ஒரு சீனில் க்ரியேட் ஆகிற எமோஷனை அடுத்த சீனுக்கு கேரி ஃபார்வர்டே பண்ணல. என்டையராக ஒரு சீன் ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீன் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. சார்பட்டா மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு, சார்பட்டாலாம் ஒன்றும் இல்லை, டான்சிங் ரோஸோட ஃபைட் வரும். அந்த ஃபைட்டோடைய கொரியோகிராஃபியும் சரி, ஸ்டேஜிங்கும் சரி, அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லீடு, அந்த சீக்வன்ஸையும் சூப்பராக எடுத்திருப்பாரு. அப்படி எடுத்த ஒரு டைரக்டர் எடுத்த சீனாக இது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ட்ரோல் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹியூஜ் மெஸ். நீங்கள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு புரியறதுக்குள்ள டக்குன்னு இன்டர்வல் அப்படின்னு போட்டாங்க. இந்த கதையில் வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பேரலாக வந்து ஒரு சர்ரியல் எலமெண்ட்டும் போயிட்டு இருக்கு. இவருக்கு வந்து அடிக்கடி ஹாலுசினேட் பண்ணுறாரு விக்ரம் வந்து ஒரு விஷயத்த. அது உண்மையிலேயே அந்த பேய் இருக்கா இல்லை ஹாலுசினேட் பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் கிளைமேக்ஸில் நமக்கு புரியும். பட் இந்த ஹாலுசினேட்டு இந்த விஷயம்லாம் வர்றப்போ எதுவுமே வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்டேஜ் பண்ண மாதிரி தெரில. ஸ்க்ரீன் ரைட்டிங்கே வந்து ரொம்ப மெஸ்டப்பாக இருந்தது. அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலெலாம் வந்து என்னால் வந்து படத்துக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகியே பார்க்க முடியல. யூனோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு கதையோட ஒரு ஹூக் இருக்கணும்ல. இந்த படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளால் அப்படி ஹூக் பண்ணிட்டு பார்க்க முடியல. லாங்குவேஜ், இவங்க பேசுகிற டைலாக் வந்து நம்மளால் வந்து எங்கேயுமே கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. தமிழ் தான் பேசுகிறாங்க, பட் நிறைய இடத்துல அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறக்கே நான் வந்து சப்டைட்டில் தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் இவங்க டைலாக்டும் சரி, அப்புறம் அந்த ஊரில் வந்து நாகாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைப் இருப்பாங்க, அவங்க பேசுகிற டைலாக்டும் சரி. இது பற்றது நம்ம ஊரில் வந்து வழக்கமாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. லைக் வந்து வெள்ளைக்காரன் இல்லை வந்து ஒரு ஹிந்திக்காரன் வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து அவங்க லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள பேச விட்டு அதுவும் ஓடிட்டு இருக்கும். இவங்க அகைன் லிப்சிங் பண்ணுவாங்க, லைக் தமிழ்ல பேசுற மாதிரி லிப்சிங் பண்ணுவாங்க. அது வந்து இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு ரொம்ப அவர்ஷனா இருந்தது. ஏன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப ராவா எடுக்கணும், ஆர்கானிக்கா எடுக்கணும்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து லைவ் டப் எல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த வெள்ளைக்காரனுக்கு பேரலா டயலாக் வந்துட்டே இருக்கு. அவன் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லாப்ல வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கான், ஓவர்லாப்ல தமிழ் போய்கிட்டே இருக்கு. அது நமக்கு எப்படியா இருந்தாலும் அது ஸ்கிரீன் விட்டு நம்மள அது வெளியே தள்ளிடுது. இப்போ நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து எப்படி எங்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, விக்ரமோட ஆக்டிங் நல்லா இருக்கு, ஜிவி பிரகாஷோட மியூசிக் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ படம் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை.
ஏன் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னதான் ஸ்க்ரீன் ரைட்டிங் எனக்கு பிடிக்கல, ஸ்க்ரீன் ப்ளே போன விதம் எனக்கு பிடிக்கல, நரேஷன் வந்து ப்ராப்பராக ஒரு கோவசிவாக இல்லை. ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அடுத்து அந்த சீக்வன்ஸ்க்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சீக்வன்ஸ் நடக்குது, அந்த எமோஷனுக்கும் இந்த எமோஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. லைக் ஒரு லிட்ரலாகவே ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா, இது ஸ்பாய்லர் தான், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு என்னங்கிற புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் விக்ரமோடைய ஒரு பொண்ணு, அவருக்கு ஒரு 2-3 பொண்ணுங்க இருப்பாங்க, ஒரு பொண்ணு வந்து இறந்து அடுத்த சீனில் விக்ரம் வந்து அது அடுத்த சீனில் கடந்து போயிடுவார் அவர். ஓகே, இவர் கடந்து போயிட்டாருன்னு கூட வச்சுப்போம். இப்போ இவரோட ஒய்ஃப் பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களும் அழுகை நிறுத்திட்டு போய் அவங்களும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுங்கிறது லைக் அந்த சீன் வந்து இப்போ எதுக்கு நடந்தது, அந்த சீனோட பர்பஸே அங்கே உடைச்சிட்டாங்க. கதையில் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது, என்ன பண்ண ட்ரை பண்ணாங்கன்னே புரியல, கடைசி வரைக்குமே புரியல. வாட் ஆர் யூ ட்ரைங் டு கன்வே? இப்போ நீங்கள் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஒரு சீக்வன்ஸ் வருது, அந்த சீக்வன்ஸில் ஷீ இஸ் அ விச், ஷீ கேன் டூ எனிதிங்கிறதெல்லாம் புரியுது. பட் அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா, பகல் வருது, நைட் வருது, அந்த ஒரு ஷிஃப்ட் டிரான்சிஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அது எதுக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அதுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா? அதுக்கு எந்த ஒரு பர்பஸும் சர்வ் பண்ணுற மாதிரி தெரில. ஏதோ பண்ணணும் அப்படின்னு பண்ண மாதிரியே படம் போய்கிட்டு இருக்கு. எல்லா சீக்வன்ஸும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் கிரேட் பற்றி பேசுதான்னு தெரில, ஒப்ரேஷனை பற்றி பேசுதா அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஒப்ரேஷனையே வந்து இவங்க ப்ராப்பராக வந்து கன்வே பண்ணலை. என்ன கேட்டால் இது வந்து ரஞ்சித்தோட ஒரு வீக்கான ஒர்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மெயினாக வந்து என்னென்னா, அவருடைய பர்பஸ் ஓகே, அவருடைய ஜேர்னி வந்து அடுத்தடுத்து நல்ல படங்கள் கொடுக்கணும்னு இருந்தாலும் கூட இந்த கதையில் அவர் எடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்டை அவர் ப்ராப்பராக நரேட் பண்ணல. எப்பவுமே வந்து ஒரு நல்ல கதைக்கு வந்து ஒரு நல்ல நரேஷன் தேவை. இந்த கதையில் நரேஷன் வந்து பயங்கரமான ஒரு சொதப்பல். ஸோ அதுவே வந்து இந்த படத்தை வந்து வீக்கெண்ட் பண்ணிடுச்சு.